நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா பாட்டி, நானும் அவரை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, மாலத்தியும் நல்லா இருக்கா. சரி பாட்டி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, நீ பாட்டி கிட்ட தானே பேசிட்டு இருந்த? ஆம், நான் பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரிஷிகேஷ்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இல்ல மாலதி, இன்னைக்கு காலையில பெரிய பாட்டிக்கு மைனர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்கா? அக்கா. ஆமா மாலதி, ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க இப்ப முழுசா குணமாயிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்க. அக்கா, அக்கா நம்ம ப்ளீஸ் நம்ம ரிஷிகேஷ்க்கு போய் உங்களை பார்த்துட்டு இல்ல வந்துடலாம். மாலதி, பாட்டி இப்ப நல்லா தான் இருக்காங்க. நம்ம இன்னொரு வாட்டி ரிஷிகேஷ்க்கு போலாம். ஆனா இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. சரி சரி, உன் இஷ்டம். அக்கா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு காம்படிஷன்ல இருந்து இங்க வரும்போது பாரு மாலதி, நீ எப்ப வந்து என்கிட்ட சொன்னியோ நாங்க 2 பேரும் ஒன்னா காம்படிஷன்ல போட்டி போட போறோம்னு அப்பவே எனக்கு நல்லாவே தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இதனால நிச்சயமா பிரச்சனை வரலாம்னு நான் உன்கிட்ட சொன்னல. அதுவும் இல்லாம எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் தான் பேசி தீர்த்துக்கணும். அக்கா, இங்க பாரு மாலதி, உன்னோட எல்லா விஷயங்களும் நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா விஸ்வாவை பத்தின விஷயமா இருந்தா நான் கேட்க தயாரா இல்ல. இத பத்தி நீ விஸ்வா கிட்ட மட்டும் தான் பேசணும். உங்க 2 பேருக்குள்ள வரதுக்கு நான் தயாராவே இல்ல. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அந்த காம்படிஷன்ல என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ அந்த ஸ்டேஜை விட்டு போனதுனால விஸ்வா உன் மேல ரொம்ப அப்செட்டா இருக்கான். நீ போய் முதல்ல அவன் கிட்ட அக்கா, நான் ரொம்ப நேரமா உன்கிட்ட வேற ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ ஜீவிதா, என்னோட ப்ளூ கலர் ஃபைல் ஒன்று எடுத்து வச்சிருந்தல, அதை எங்க வச்ச? வினய், அது வந்து அந்த ஷெல்ஃப்ல 2வது. சரி விடுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நானே வந்து எடுத்து கொடுக்கறேன். அக்கா, நான் உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஆனா எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்ப நான் முதல்ல போய் விஸ்வாவை சமாதானப்படுத்தணும். விஸ்வா இப்ப பேட் மூட்ல இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை இப்ப கரணை பத்தி பேசினா கண்டிப்பா பிரச்சனை வரும். விஸ்வா, மாலதி, ப்ளீஸ் என்ன தூங்க விடு. நீ எப்படிதான் தூங்குறியோ விஸ்வா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீ ஒரு வேலை பண்ணு, 4 தூக்க மாத்திரை சாப்பிடு, நல்லா தூக்கம் வரும். ஓகே? விஸ்வா விஸ்வா ப்ளீஸ். சாரி விஸ்வா, நீ என் மேல ஏன் கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால இப்படி இருக்க முடியாது விஸ்வா. உன் கூட பேசாம என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது விஸ்வா. அப்புறம் உனக்கு என்ன 100 பொண்டாட்டியா இருக்காங்க? ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம். மாலதி, இப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அத காரணமா வச்சு உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரம் விலகி அமைதியா தூங்கலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. ஆனா உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அப்பனா நான் உன்னை பேசியே சாவடிக்கிறேனா? எப்பவாவது. அப்புறம் சில நேரம் ரொம்ப மொக்க போடுவேன். அப்புறம் பைத்தியகாரத்தனமாவும் பேசுவேன். நான் ஜாஸ்தி பேசுறேன், வள வளர் பேசுறேன், பைத்தியகாரத்தனமா பேசுறேன். அப்புறம் நீ என்ன பெரிய வித்வானா? இந்த விஸ்வா வடேரா என்ன பெரிய ஜீனியஸா, பெரிய மகாராஜாவா? உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க விஸ்வா? நான் உன்னோட ஞானத்தை அப்படியே எடுத்துடுறேன். உனக்கு மனசுல பெரிய இவன் நினைப்பு. இது எப்ப பார்த்தாலும் ஏய் அடிக்காத. பாத்து பண்ணி பாத்து இத பொதிக்கோங்க. பெரிய பாட்டி, சின்னங்க தண்ணி. நன்றி கடவுளே, நல்லபடியா பாட்டியே எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டீங்க. இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். எல்லாருக்கும் நான் சூப்பரா கேசரி பண்ணி கொண்டு வரேன்னு. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போக போறேன். கோயில்ல 108 தேங்காவை உடைச்சிட்டு வர போறேன். எங்க பாட்டி என்னைக்குமே நல்லா இருக்கணும்.
போதும் போதும். முதல்ல நீ போய் டீ கொண்டு வா. டாக்டர் சொன்னதை கேட்டல்ல? இன்னையில இருந்து பாட்டியோட சாப்பாட்டுல நெய்யும் எண்ணெயும் கொஞ்சமா தான் இருக்கணும். அட டாக்டர் சொன்னதை எல்லாத்தையும் தூக்கி போடு. இதுக்கு அவர் என்ன கொண்டே போட்டுக்கலாம். அட என்ன பாட்டி இது? டாக்டர் உங்க ஆரோக்கியத்துக்காகவும் நல்லதுக்காகவும் தானே அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அவரையே திட்டுறீங்க. எனக்கு பிடிக்காத சாப்பாட சொன்னா நான் கேட்பேனா? சாப்பிடுற விஷயத்துல தடையா இருக்காரு. இங்க பாருங்கம்மா, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இன்னையில இருந்து நம்ம வீட்ல எல்லாருக்குமே சாதாரண சாப்பாடு தான். சரியா? இப்ப இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஐயோ, அவங்களுக்கு என்ன, எனக்கு தானே பிரச்சனை. இப்பதானே என்னால நல்லா சாப்பிட முடியும். ஆனா நீங்க இருக்கீங்களே. அட பிரேமா, சாப்பாட்டுல நெய்யவும் ஸ்வீட்டையும் குறைச்சிட்டாலே உடம்பு நல்லா இருக்கும். எவ்வளோ கம்மியா உபயோகப்படுத்துறோமோ அவ்வளோ நல்லா வாழ்வோம். என்ன தாமோ? ஏ தாமு, வாயில பூட்டு போட்டு வச்ச மாதிரி நிக்கிற. பெரிய பாட்டி, பெரிய பாட்டி, இங்க பாருங்க, இதெல்லாம் என்னால தானே நடந்தது. ஒருவேளை நான் ஃபேனை ஃபாஸ்டா வச்சிருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுல்ல? அட தாமு, இத நினைச்சுதான் நீ கவலைப்படுறியா? எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே இது மாதிரி எல்லாம் நடக்கதான் செய்யும். நல்ல வேளை அந்த நேரத்துல நீ என் கூட இருந்த. இல்லைனா நான் கடவுள்கிட்டே பாட்டி 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 போயிருந்தேன். ப்ளீஸ், இப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. அட தாமு கண்ணா, நீ ஏன் பயப்படுற? அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மிஷின் ஃபெயில் ஆகாது. நான் இருக்கல, ஓ பசங்களை மடியில வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டி அவங்க கூட எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை மூடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நன்றி டாக்டர். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல கரண் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்க போறானோ அங்க இருக்கிற டீன், அதாவது ஹெட், அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வழக்கமா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனா அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள கரணோட ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிரும். பாத்தீங்களா, ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வா கரண். கரண், யாரும் உன்னை ஆசீர்வாதம் பண்ண போறதில்ல. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மா ஷாலினி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர்ப்பா. உங்க குழந்தைய உங்களோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சாட்சியும் தேவைப்பட்டதே இல்ல. நீங்க எப்ப நினைச்சாலும் எந்த தடையும் இல்லாம எங்களை உங்க குழந்தைன்னு சொல்லிக்க முடிஞ்சுது. ஆனா நான் என் ரத்தத்தை என்னோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு சாட்சியை கொண்டு வர வேண்டியிருக்குல்ல.
என்ன பண்றது? ஏன் தலையெழுத்து அப்படி இருக்கு? இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது கடவுள் யாரோட வேண்டுதலை நிறைவேற்ற போறாருங்கிறது தான். ஏன் வேண்டுதலையா இல்ல பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா, நம்ம கிளம்பலாம். டாக்டர் அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. ம், வா. அத்தை, இங்க பாருங்க அத்தை, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இது மற்றவங்களோட சந்தேகத்துக்காக தான். ப்ளீஸ் இதை தப்பா எடுத்துக்காதீங்க. கரண், இங்க பாரு, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நம்ம குடும்பத்தை நான் எப்படி தப்பா நினைப்பேன்? தேங்க்யூ. போலாமா? வாங்க அத்தை, நானே ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்றேன். இல்ல வினய், நான் சங்கர் கிட்ட காரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வா கரண். ஓகே மோகன் சார், முனிசிபல்ல இருந்து என்ஓசி கிடைச்ச உடனே இந்த வீடு உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ரொம்ப நன்றி சார். அப்படியே அந்த கரனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். சார், நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது போன வாட்டி நான் பேங்க்குக்கு வந்திருந்தப்போ உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இந்த ஏலத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை அது கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து இல்லை வேற யார் அக்கௌண்ட்டில் இருந்தோ கட்டியிருக்காங்கன்னு சொன்னார். அவர் யாருன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கலாமா சார்? இங்க பாருங்க மோகன் சார், எங்க பேங்கோட ரூல்ஸ் பிரகாரம் இந்த மாதிரியான தகவலை கொடுக்க கூடாது. இல்லை மேனேஜர் சார், என்னால் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. எங்கள் வீட்டுக்காக பணம் கட்டினதுனால அவருக்கு நன்றி தெரிவிக்க தான் நான் அவரோட அட்ரஸை கேட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை. சரி மோகன் சார், நான் பார்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஓகே. இந்தாங்க தண்ணி. அப்படியே எனக்கு ஒரு டீயும் போட்டு கொண்டு வா பிரேமா. கொண்டு வரேன். ஹலோ, ஆமாங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு தான் ஃபோன். நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஹலோ. சொல்லுங்க மேனேஜர் சார். அப்படிங்களா, பேர் தெரிஞ்சிருச்சா? அவர் பேரு ஜெயபாலா சார். அது இப்படி யாரையுமே எனக்கு தெரியாதே. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நன்றி சார். வச்சிடுறேன். யார் இந்த ஜெயபால்? யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த கரனோட பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரோ, இல்லனா அவரோட நண்பரா இருப்பாரோ? இதுக்கு விடைய அந்த கரண் சொன்னாதான் தெரியும். ஏங்க, நீங்க தனியா நின்னு என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ, வயசுன்னு ஆகதான் செய்யும். டீ எப்போ கொண்டு வர போற? அது எப்பவோ வந்துடுச்சே. விஸ்வா, நேத்துல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விஸ்வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பா உன்கிட்ட தான் பேசணும். அது கரண்ட் பத்தி தான். மாலதி, உனக்கு என்னாச்சு?
ஏன் அந்த அப்பாவி பின்னாடி அலையிற? போன ஜென்மத்து பழி ஏதாவது இருக்கா? அட, அவனை உண்டு இல்லைன்னு பண்ற ஏன்? விஸ்வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நான் காம்படிஷன்ல விட்டு வெளியில வரும்போது, அப்போ ஸ்டுடியோக்கு வெளியில இருக்கிற காஃபி ஷாப்ல நான் கரணை பார்த்தேன். விஸ்வா, அவரு யாரோ ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அட, அவன் அவனோட ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம்ல. இல்ல விஸ்வா, உனக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். அந்த கரண் அந்த ஆளு கூட ஏதோ வித்தியாசமா பேசிட்டு இருந்தான். அது என்னன்னா, ஏதோ போட்டி, நான் அந்த போட்டியில ஜெயிச்சாகணும். பாத்தியா, இதே மாதிரிதான். அங்க கரணோட பேச்ச கேட்டதும் நானும் உன்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ண விஸ்வா. விஸ்வா, நான் அந்த ஆளை போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா சடனா என் கையில இருந்து மொபைல் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ள அவங்க காணாமலே போயிட்டாங்க. விஸ்வா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கரணோட பேச்சுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விஸ்வா. அவர் நம்ம கிட்ட ஏதோ விளையாடுறாரு விஸ்வா. அந்த கரண் ஏதோ கேம் விளையாடுறாரு. நான் சொல்றது உண்மை. விளையாடுறதாவ இல்ல, நீதான் மாலத்தி விளையாடுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கும் என் பையனுக்கும் நடுவுல இப்படி விளையாடுறதுக்கு. எந்த விஷயத்தை பத்தி நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்ன தெரியும் உனக்கு கரணை பத்தி? அவன் என்ன குடிக்காரனா? ஏமாத்துறானா? இந்த வீட்டை அவன் கொள்ளையடிச்சிட்டு போறானா? அவன் எதுக்காக நம்மள ஏமாத்தணும்? இல்ல பெரியமா, நான் இப்போ போதும் மாலதி. எப்ப பார்த்தாலும் கரணை பத்தி நீ ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அவன் உனக்கு அப்படி என்னதான் பண்ணா? ஷாலினி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாப்பா, நான் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் மாலதி என் பையனை பத்தி எப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கான்னு? என் பையனை திருடன்னு நினைச்சிட்டு இருக்கா இவ. இவ எல்லார்கிட்டயும் என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமாப்பா? கரண் எனக்காக இல்ல, இந்த வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல பெரியமா, நான் கரணை பத்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. அந்த மாதிரி நான் நினைக்க கூட இல்ல. நான் விஸ்வா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் கரண காஃபி ஷாப்ல யாரோ ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தத பார்த்தேன். நீ நினைச்சிருப்ப அவன் கூட சேர்ந்து கரண் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்மளை ஏமாத்துறதுக்கு. அவன் எதுக்கு அப்படி பண்ண மாலதி? கரண் யார் கூடவோ சேர்ந்து நமக்கு கெடுதல் பண்ண போறான்னு உனக்கு ஏன் தோணுது? உனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது? அவன் போன்ல யார் கூடவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. வேற யார் கணக்கும் அப்படி தோணலையே, உனக்கு மட்டும் ஏன் தோணுது? ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நீ வீட்டுல மட்டும் இல்ல வெளியிலயும் கரணை பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க. 24 மணி நேரமும் அவனை பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க. பெரியமா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருமா, நீ இதுக்கு மேல பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரண் யாரு, எப்படிப்பட்டவன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். தாத்தா, இப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. அவர் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை இன்னைக்கே அனுப்பி வச்சிட்டேன்னு சொன்னாரு. உங்களால தான் இவ்வளவு சீக்கிரமா கைக்கு வருது. இல்லைன்னா டெஸ்ட் முடிஞ்சு ரிப்போர்ட் கிடைக்க 1 வாரத்துக்கு மேல ஆகும். சோ இனிமே எல்லா சந்தேகங்களும் தெளிவாயிடும். சரிதான மலதி?
ஆ